ஒரு முறை ராஜா எதிரிகளை தாக்க ஓர் இராணுவ படை ஒன்றை தயார் செய்து போருக்கு தயாரானார். அவர் எப்படியும் இந்த போரில் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையுடன் இருந்தார். ஆனால் அந்த படையினரோ பெரும் சந்தேகத்துடனேயே இருந்தனர். அனைவரும் சேர்ந்து போய் நம்பிக்கையின்றி இருந்தார்கள். இதனால் அந்த ராஜா தன் படை வீரர்களுக்கு தைரியத்தை வரவழைக்க என்ன செய்யலாம் என்று ஒரு ஜென் துறவியை பார்த்து கேட்கச் சென்றார். அப்போது அந்த துறவி ராஜாவிடம் ஒரு யோசனையை சொன்னார். அதேபோல் ராஜாவும் செய்தார். அது என்னவென்றால், அந்த ராஜா போர் செல்லும் வழியில் அவர்கள் குலதெய்வ கோவிலில் நிறுத்தி பிரார்த்தனை செய்துவிட்டு ஒரு நாணயத்தை எடுத்து வீரர்களின் முன் காண்பித்து, நான் இப்போது இந்த நாணயத்தை சுழற்றி விடுவேன், தலை விழுந்தால் நாம் வெற்றி பெறுவோம், இல்லையேல் போரில் தோற்போம் என்று துறவி சொன்னதை சொன்னார். வீரர்களிடம் நம் தலைவிதியை இந்த நாணயம் நிர்ணயிக்கட்டும் என்று கூறி நாணயத்தை சுழற்றினார். அனைவரும் அதை கூர்ந்து கவனித்தனர். அப்போது தலை விழுந்தது. அதனால் அந்த வீரர்கள் நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையுடனும் சந்தோஷத்துடனும் எதிரிகளை தாக்க தயாரானார்கள். யுத்தத்தில் வெற்றியும் பெற்றனர். யுத்தத்திற்கு பின்னர் துணை மந்திரி, விதியை யாராலும் மாற்ற முடியாது என்று ராஜாவிடம் சொல்ல, ஆம் என்று ராஜா சொல்லி அந்த நாணயத்தின் இரு பக்கத்திலும் தலை இருப்பதை காண்பித்தார். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எத்தகைய காரியத்தையும் எளிதில் வெல்லலாம், விதியையும் மாற்றி அமைக்கலாம். ஒரு நாள் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது மாணவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டார். மன்னிக்க முடியாத கோபம் யார் மீதேனும் இருக்கிறதா உங்களுக்கு? சந்தர்ப்பம் கிடைத்தால் யாரையேனும் பழி வாங்க துடிக்கிறீர்களா நீங்கள்? மாணவர்களிடம் கேட்டார் ஆசிரியர். வகுப்பு மாணவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் ஆமாம் ஐயா என்றார்கள். ஆசிரியருக்கு மிகுந்த வியப்பு. ஒவ்வொருவராக அழைத்து, மன்னிக்கவும் மறக்கவும் முடியாத அளவுக்கு எத்தனை கோபங்கள் உள்ளன என்று கேட்டார். ஒவ்வொருவரும் 5, 10 என்று அடுக்கிக் கொண்டே சென்றார்கள். மாணவர்களுக்கு பழிவாங்கும் எண்ணம் தவறு என்று புரிய வைக்க நினைத்தார். ஒவ்வொருடமும் ஒரு பையை கொடுத்தார். வகுப்பறைக்கு ஒரு கூடையில் தக்காளி கொண்டுவரப்பட்டது. யார் மீது எத்தனை பழிவாங்கும் எண்ணம் உள்ளதோ அத்தனை தக்காளிகளை தாங்கள் பையில் எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது. இந்த தக்காளி பையை எப்போதும் முன்கூடவே இருக்க வேண்டும், தூங்கும்போதும் அருகிலேயே வைத்திருக்க வேண்டும் என கட்டளையிட்டார். ஒன்றும் அறியாமல் தலையாட்டினார்கள் மாணவர்கள். ஓரிரு நாட்கள் ஒரு குறையும் இல்லை. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் தக்காளிகள் அழுகி நாறத் துவங்கின. நாற்றம் அடிக்கும் பையுடன் வெளியே செல்ல மாணவர்கள் கூச்சப்பட்டனர். ஒரு கட்டத்தில் ஆசிரியரிடம் சென்று பைகளை தூக்கி எறிய அனுமதி கேட்டனர். மெல்ல புன்னகைத்த ஆசிரியர், நாற்றம் வீசுபவை தக்காளி மட்டுமல்ல, அந்த நாற்றத்தைப் போலவே உங்கள் பகைமை உணர்வும் பழிவாங்கும் குணமும் மனதுக்குள் அழுகி நாறிக்கொண்டிருக்கின்றன. ஆகவே பகை, பழியை மறந்து மன்னித்து விடுவதாக இருந்தால் தக்காளி பையை தூக்கி எறியுங்கள் என்றார். அப்போது தான் மாணவர்களுக்கு மனத்தெளிவு பிறந்தது. அப்போதே தக்காளி பைகளை குப்பை தொட்டியில் வீசிய மாணவர்கள் பகை மறந்து ஒருவரையொருவர் ஆறத் தழுவிக்கொண்டு வகுப்பறைக்கு திரும்பினர். நாம் ஒவ்வொருவரும் இப்படிதான் பழிவாங்கும் எண்ணத்தோடு காத்திருக்கிறோம், தக்காளி பை நாற்றத்தோடு. பகைமை மறப்போம், பகுத்தறிவோடு பயில்வோம். அப்பா சொன்னார், நான் நம்ம வீட்டு போனை உபயோகப்படுத்துவதே இல்லை, ஆனாலும் இவ்வளவு தொகை வந்திருக்கு, யார் இதற்கு காரணம் என்று யோசித்துக்கொண்டு தன் மனைவியிடம் கேட்டார். நானும் அலுவலக தொலைபேசி மட்டுமே உபயோகப்படுத்துறேன், எனக்கு தெரியாது அவரும் கூறிவிட்டு தன் மகனிடம் கேட்குமாறு கூறினார். மகனும், நான் காரணம் இல்லப்பா, நான் அலுவலகம் கொடுத்த பிளாக்பெரி தான் உபயோகப்படுத்துறேன், எனக்கும் தெரியாதுப்பா என்றான். நம்ம யாரும் உபயோகப்படுத்தலைன்னா எப்படி இவ்வளோ கட்டணம் வரும்னு தலைய பிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும். வாடிக்கையாளர் சந்தேகம் தீர்க்கும் உதவி தொலைபேசிக்கு அழைத்து காரணம் கேட்டார்கள். அதில் எந்த மாற்றமில்லை என கூறிவிட்டனர். அதுவரைக்கும் அமைதியாயிருந்த வேலைக்காரன் சொன்னான், உங்களை மாதிரி தான் நானும் என்னோட அலுவலக தொலைபேசி மட்டுமே பயன்படுத்துறேன் ஐயா என்றான். என்ன தப்பு இருக்கிறது என்ற மனக்குமரலோடு, சில நேரங்களில் நாம் செய்யும் தவறு நமக்கு புரிவதே இல்லை, வேறொருவர் நமக்கு அதை செய்யும் வரை தன் வினை தன்னை சுடும். பீட்டர் மற்றும் அவரது தாத்தா ஒரு அழகான புல்வெளிக்கு அருகில் வசித்து வந்தனர். புல்வெளியை ஒட்டி இருண்ட காடு இருந்தது. மேலும் காட்டின் நடுவில் பசியுடன் ஓநாய் ஒன்று வாழ்ந்து வந்தது.
தோட்டத்தில் இருங்கள் பீட்டர் என்றார் தாத்தா. ஒருபோதும் சொந்தமாக புல்வெளிக்குள் செல்ல வேண்டாம். ஏன் தாத்தா என்றார் பீட்டர். இருண்ட காட்டில் பசியுடன் ஓநாய் இருக்கிறது என்றார் தாத்தா. அவர் புல்வெளியில் தவழ்ந்து வந்து உங்களை தின்றுவிடும். பீட்டர் தோட்டச்சுவரை பார்த்தான். புல்வெளி மிகவும் அழகாக இருந்தது. ஒரு சிறிய சிவப்பு பறவை ஒரு பெரிய மரத்தின் மீது பறந்தது. பீட்டர் பறவையை கூப்பிட்டார். ஏன் வந்து புல்வெளியில் விளையாடக்கூடாது? பீட்டர் தோட்டச்சுவரில் ஏறி புல்வெளிக்குள் சென்றான். நடுவில் ஒரு குளம் இருந்தது. இதில் இருந்த ஒரு வாத்து பீட்டரை கடந்து சென்றது. பின்னர் அந்த வாத்து குளத்தில் குதித்து நீந்திச் சென்றது. சிறிய சிவப்பு பறவை வாத்து கீழே பறந்தது. திரும்பி வா, அவள் வாத்திடம் சொன்னாள். என்ன ஒரு வேடிக்கையான நடை! நீ ஏன் என்னை போல் பறக்கவில்லை? உன்னை போல் பறக்க எனக்கு விருப்பமில்லை என்றது வாத்து. ஏன் என்னை போல் நீந்த மாட்டாய்? இரண்டு பறவைகளும் ஒன்றோடொன்று மிகவும் அழகாக பேசிக் கொண்டிருந்தன. அவை உருவாக்கின சத்தம் அழகாக இசைத்தது. திடீரென்று ஒரு பூனை வருவதை பீட்டர் பார்த்தார். பறவைகளை நோக்கி ஊர்ந்து சென்ற பூனை, உன்னை எனக்கு பிடிக்கும். உடனே சிறிய சிவப்பு பறவை பெரிய மரத்தின் உச்சியில் பறந்து வாத்து குளத்தின் நடுப்பகுதிக்கு நீந்தியது. அப்போது பீட்டரின் தாத்தா தோட்டத்திற்குள் வந்தார். அவர் சுவரை பார்த்தார். புல்வெளியில் பீட்டரை பார்த்தார். அவர் அவருடன் மிகவும் சத்தத்துடன், உடனே திரும்பி வா பீட்டர் என்றார் தாத்தா. எனவே பீட்டர் சுவர் மீது ஏறி தனது தாத்தாவுடன் மீண்டும் தோட்டத்திற்கு சென்றார். திடீரென்று ஓநாய் காட்டில் இருந்து ஊர்ந்து வந்தது. அவர் சிறிய சிவப்பு பறவை, வாத்து மற்றும் பூனை பார்த்தாரன். அவன் மிகவும் பசியாக இருந்ததான். அவன் அனைத்தையும் சாப்பிட விரும்பினான். சிறிய சிவப்பு பறவை அமர்ந்திருந்த மரத்தின் உச்சியில் பூனை ஏறியது. அடுத்து என்ன நடக்கும் என்று இருவரும் காத்திருந்தனர். பயந்து போன வாத்து குளத்திலிருந்து குதித்தது. அவளால் முடிந்தவரை வேகமாக ஓடினாள். ஆனால் பசியில் இருந்த ஓநாய் வேகமாக ஓடி அவளை தன் பெரிய வாயில் பிடித்தது, தின்றுவிட்டது. பின்னர் பூனையும் சிறிய சிவப்பு பறவையும் அமர்ந்திருந்த மரத்தை சுற்றி சுற்றி வந்தது. பசித்த ஓநாய் அவர்களை பார்த்தது. அவர்கள் மிகவும் பயந்தனர். இதை பார்த்து கொண்டிருந்த பீட்டர் மிக நீளமான கயிற்றை கண்டுபிடித்து தோட்டச்சுவரின் மேல் ஏறினார். ஓநாய் தலையை சுற்றி பற என்றான். சிறிய சிவப்பு பறவை, அவனுக்கு மயக்கம் வரட்டும், அப்பதான் தப்பிக்க முடியும் என்றது. பறவை பசியுடன் இருந்த ஓநாய் சிறிய சிவப்பு பறவையை பிடிக்க முயன்றது. சிறிய சிவப்பு பறவை ஓநாய் தலையை சுற்றி சுற்றி பறந்தது. ஆனால் சிறிது நேரம் கழித்து அவர் மிகவும் மயக்கமடைந்தார். பீட்டர் பெரிய மரத்தில் ஏறினார். பின்னர் கயிற்றை கீழே இறக்கி ஓநாயின் வாலை பிடித்தார். ஓநாய் துள்ளி குதித்து தப்பிக்க முயன்றது. ஆனால் பீட்டர் கயிற்றை பிடித்து கொண்டார். அப்போது மரத்தில் பீட்டர் அமர்ந்திருப்பதை தாத்தா பார்த்தார். நீ அங்கு என்ன செய்கிறீர்கள் என்று தாத்தா அழைத்தார். நான் ஓநாய் வாலை பிடித்தேன் என்று பீட்டர் கூறினார். பார்! திடீரென்று வேட்டைக்காரர்கள் ஓநாயை தேடி புல்வெளிக்குள் வந்தனர். இதோ ஓநாய் என்றார் பீட்டர். அவரை வெளியேற்றவும். வேட்டைக்காரர்கள் பீட்டர் மற்றும் அவரது தாத்தா, பூனை மற்றும் சிறிய சிவப்பு பறவையிலிருந்து மிக நீண்ட தூரத்தில் உள்ள மற்றொரு காட்டிற்கு ஓநாயை கொண்டு சென்றனர். எனவே பீட்டரின் தாத்தா அவரை அழகான புல்வெளியில் சிறிய சிவப்பு பறவை மற்றும் பூனையுடன் விளையாட அனுமதித்தார்.